அப்புறம் நீங்க சதி கோட்பாடுன்னு ஒன்று உருவாக்குனது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்றது இப்போ புரிஞ்சிருச்சு இல்லையா? இப்போ இது வந்துட்டு சிபிஐ வந்து எஃப்ஐஆராக கொண்டு போய் கொடுக்குது. இப்போ இந்த கொடுத்ததுக்கு அப்புறமா அதுக்குள்ள என்னெல்லாம் செய்திகள் இருக்கு அப்படின்றது தெரியும் தானே. ஒரு தமிழ்நாட்டினுடைய முதல்வர், ஒரு கட்சியினுடைய தலைவர் தன்னுடைய தொண்டர்கள் சாவதை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டார் அப்படின்னு சொல்றார். அவர் தலைவரா? இந்த மாதிரி நான் எத்தனையோ இடங்கள்லாம் பிரச்சாரம் பண்ணேன், பரப்புரை பண்ணேன், அங்கெல்லாம் நடக்காத அசம்பாவிதம் கரூரில் தான் நடக்குது. அந்த கரூரில் இருக்கக்கூடிய திமுகவினுடைய மிக முக்கியமான நபர் அவர் தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு சதி கோட்பாட்டை உருவாக்குறீங்க அப்படின்னா, அப்போ கரூரினுடைய கடவுளே அவர் தானா? நம்ம சொல்லலை. அப்போ திமுகவில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்கள் தான் கரூரினுடைய கடவுளாகவே இவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்களா? அவர் அப்படித்தான் இருக்கிறாரா அப்படின்னு கேட்டால் ஆமாம் அப்படின்றத இவங்களுடைய வாக்கின் மூலமாக நமக்கு தெரிஞ்சு போச்சு இல்லையா? அப்போது இவங்க வந்துட்டு மக்களை பார்ப்பதற்காகவோ மக்களினுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காகவோ, குறைந்தபட்சம் நம்ம நிகழ்ச்சியில் மக்கள் இந்த மாதிரி இறந்துட்டாங்களே, நான் என்ன கேட்குறேன், விக்கிரவாண்டியில் வந்து நடந்த ஒரு மாநாடு, அந்த மாநாட்டுக்கு அவங்களுடைய ரசிகர்கள் வந்து பைக்கில் வந்திருக்காங்க. பைக்கில் வரும்பொழுது ஆக்சிடெண்ட் ஆகி அந்த நபர் வந்து இறந்துட்டார். அந்த இறந்த நபருக்காவது இவங்க வருத்தம் தெரிவித்தாங்களா? நம்ம சாதாரணமாக கோட்டையில் வந்து கூட்டம் தொடங்குது அப்படின்னா யாரெல்லாம் இறந்து போனாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு நிமிஷம் மௌன அஞ்சலி பண்ணுறாங்களா இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்காகவே வந்து உயிரை விட்ட ஒரு நபருக்கு கூட நீங்கள் வந்து வருத்தம் தெரிவிக்காமல் எல்லா இடத்துலையும் அசம்பாவிதம் நடக்கலை, கரூரில் மட்டும்தான் நடக்குது அப்படின்னு சொல்லுவதே எவ்வளோ பெரிய ஒரு மோசமான நிலைப்பாடு. அப்போது உங்களுக்கு முழுக்க முழுக்க மக்கள் மேலே எந்த விதமான அக்கறையும் கிடையாது.